அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப், வாழ்த்துக்கள், கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி ஹனி சைக்கிள், அதாவது பாஸ்ட். நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் அந்த கடந்த கால வாழ்க்கையானது அது நமக்கு பாசிட்டிவா கொடுக்குதா, நெகட்டிவா கொடுக்குதா, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆகுறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் வந்து சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கா, ஃபெயிலியர்ல நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபெயிலியர் அப்படிங்கும் போது நம்ம அதுலதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது நமக்கு அந்த பாசிட்டிவான மைண்ட் வரும், நம்ம லைஃபும் பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்குது. நம்ம ஜென்ரலா எல்லாருமே பேசும்போது நம்மளும் சொல்லியிருப்போம், மத்தவங்க பேசுறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் பழச பேசிட்டே இருக்கிற, ஏன் வந்து முடிஞ்ச கதையை பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாஸ்ட பேசணும், ஆனா பிரசன்ஸ்ல வாழணும். ஏன்னா பாஸ்ட வச்சுதான் நம்ம பிரசன்ஸ கரெக்ட் பண்ணவே முடியும். நம்மளோட ஃபேமிலி, பினான்சியல், ஹெல்த், இத சுத்தி சுத்தி தான் நம்மளோட வாழ்க்கையானது ரன் ஆயிட்டே இருக்குது. சோ இதுல நம்ம வந்து பாஸ்ட்ல எதுல வந்து பாதிச்சிருக்கிறோம், அது கத்துக் கொடுத்த பாடம், அனுபவம், நினைவுகள், கண்ணீர், வலிகள், இததான் நமக்கு ஒரு லெசனா எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஃபேமிலில எப்படி இருந்தோம், நம்ம பாஸ்ட்ல இப்ப எப்படி ஹாப்பியா கொண்டு போறோமா, பினான்சியலி எப்படி இருந்தோம், இப்ப பிரசன்ட்ல கரெக்ட் பண்றோமா, ஹெல்த் விஷயத்துல நம்ம எவ்வளவு லவ் அண்ட் கேர் கொடுத்தோம் ஹெல்த்துக்கு, இப்ப நம்ம பிரசன்ஸ்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப உங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களை பாஸ்ட் இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல நீங்களே வந்து அந்த பெர்சன்டேஜ் வைஸ் கால்குலேஷன் பண்ணும்போது நீங்க ஃப்ளவர் தெரப்பி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கும் போது இங்க ஃப்ளவர் தெரப்பி நமக்கு தேவையில்லை. நம்ம நெகட்டிவ்ல லைஃப கொண்டு போயிட்டு இருக்கு, நம்ம ஃபெயிலியர் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம பிரசன்ஸ் ஆஃப் லைஃப், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட வந்து நமக்கு பாஸ்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது அந்த பாஸ்ட்ல இருந்து கிராஜுவலா அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே அந்த பாசிட்டிவான மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க. இந்த மைண்டுக்கு வரும்போது அவங்களோட லைஃபும் வந்து பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. டே மச்சான், நேத்து உள்ள பிரச்சனையை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ற, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த மெசேஜ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பாஸ்ட்லயும் ப்ராப்ளம் இருக்கும், பிரசன்ட்லயும் இருக்கும், ஃபியூச்சர்லயும் இருக்க போகுது. நம்ம பாஸ்ட்ல உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணதுனால பிரசன்ட்ல ப்ராப்ளம் இருக்காதான்னு கேட்டா கிடையாது. நமக்கு எல்லா லைஃப்லயுமே, எல்லா சுச்சுவேஷன்லயும், எல்லா வாழ்ற நம்ம லைஃப்லயும் பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். சோ அதோட நம்ம டிராவல் பண்ண கத்துக்கணும், அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும், அதை ஓவர் டேக் பண்ணி வர்றோமா அப்படின்றதுதான் இங்க நம்ம மனநிலையில நம்ம பார்க்க போறோம். ஒரே ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணி நம்மளால வர முடியுதா, இல்ல அதுல நம்ம நெகட்டிவா லாக் ஆகிறோமா அப்படின்னு 2 விஷயத்தான் இங்க பார்க்கிறோம். அதை பார்த்துட்டு அதுல நமக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி தேவையா தேவையில்லைன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹனி சைக்கிள்னா என்ன, அதோட கேரக்டர் என்ன, அது நம்ம எமோஷனலி எப்படி கனெக்ட் ஆகுது, அதுல நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கேஸா நம்ம பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்ஸ், அம்மா, பையன் வந்து மேரிடு. அவங்க வந்து தெரிஞ்சு வர்றாங்க. இது மாதிரி பையனோட இது என்னன்னா, அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அழைச்சிட்டு வர்றாங்க. அம்மா வந்து அவங்க பேசவே இல்லை, எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை. பையனோட சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அந்த நினைவுகள் இருந்து அவங்களால வெளில வரவே முடியல. பினான்சியலி வந்து அவங்க ஓவர் டேக் பண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து சம்பாதிக்கிற ஸ்டேஜ்ல இருந்ததுனால அதுல சஃபர் ஆகல. பட் அவங்களோட அந்த நினைவுகள், அந்த இழப்புகள் இருந்து அவங்களால வெளில வர முடியல. அது லைஃப் அவங்களை எப்படி பாதிக்குது அப்படின்னா, தனிமையில கொண்டு விடுது. அவங்க பசங்களோட ஒன்னா இருக்க முடியல. பசங்க வந்து அம்மா என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. ஆனா அம்மாவுக்கான அந்த நினைவுகளிலிருந்து அவங்க வர முடியல. இது பையனுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்க மைண்ட் அளவுல ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அவங்க பிசிக்கலி ஹெல்த் இஷ்யூல லாக் ஆகுறாங்க. அப்போ வந்து இவங்களை தனியா விட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளும் வந்து இங்க பார்க்கும்போது அதுக்கான ஃப்ளவர் தெரப்பி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கான சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவா மைண்ட் சேஞ்ச் ஆகுது, அவங்களோட லைஃபும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அந்த நினைவுகள்ல இருந்து எனக்கு வர முடியல,
எனக்கு அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்காக கிளைண்ட்ஸ் வந்தாலும் அவங்க அழுதாங்க அப்படின்னா நான் ஹாப்பியா இருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க அவங்க ஆள் மனசுல இருக்கிற அந்த ஏக்கம், கவலை, கஷ்டம், அந்த வலி எல்லாமே வந்து அவங்க அழுகும்போது அதுல வெளியில வரும். ஃபேமிலில கூட வர்றவங்களே சொல்லுவாங்க, இது இவ்வளவு விஷயம் கூட எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா ஃபேமிலில சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னா ஃபேமிலியே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம கிட்ட வந்து அது ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது அதுக்கான ஒரு ரிலீஃப் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு 50% அங்க கிடைச்சிருது. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த ஃப்ளவர் தெரப்பி நம்ம கொடுக்கும்போது அவங்க பாசிட்டிவா அப்படியே கிராஜுவலா சேஞ்ச் ஆயிட்டு வரதுக்கு ஃப்ளவர் தெரப்பி வந்து நல்லா சப்போர்ட். மனசை பத்தியான ஒரு கவிதை. கடந்த கால வாழ்க்கை ஒரு முடிந்த கதை அல்ல, அது நம்ம கற்றுக் கொடுத்த அனுபவம், பாடம், புன்னகை, கண்ணீர், அதுதான் எனக்கு பலம். நேற்று என்னை உருவாக்கியது இன்று என்னை முன்னே கொண்டு செல்கிறது. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.